ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த மாதங்களில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இன்பமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த மாதத்தில் நம்மளை தேற்றி நம்மளை ஆற்றுகிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அநேக பிரச்சனைகள், அநேக வியாதிகள், அநேக கஷ்டங்கள் நம்மளை எழும்ப முடியாமல் ஒரு இருளுக்குள்ளேயே நம்மை வைத்துக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அந்த ஒளி நம்மேல் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இருள்களையும் கர்த்தர் நீக்கி போட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் சரி, சிறிய ஒரு வெளிச்சத்திற்கு முன்பதாக அந்த இருளுக்கு இருள் நிற்க முடியாது. அப்போ அந்த இருள், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இருள்களையும் அகற்றுகிற ஒளி நம்முடைய மெய்யான ஒளி, நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்போ எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? எந்த காரியம் நம்மளை எழும்ப முடியாமல் பண்ணி கொண்டு இருக்கின்றன, எந்த இருளான காரியம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த மட்டத்திற்கு நாம் எழும்ப முடியாமல் தடை செய்து கொண்டு இருக்கின்றன, அந்த இருளான காரியத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உங்க ஒளி வரப்போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாவித இருளையும் நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொண்டு வர கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை நம்மேல் உதிக்க போகிறதா? அப்ப இருள் எல்லாம் நீங்க போகிறது. வியாதி என்ற இருள் நீங்க போகிறது, கடன் பிரச்சனை என்ற இருள் நீங்க போகிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆபத்து என்ற இருள் நீங்க போகின்றது. எல்லா இருளும் நீங்க போகிறது. நீங்களும் நானும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப எழும்பி பிரகாசிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்க போகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.